சம்பவம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரியலா நடந்த ஒரு கோஸ்ட் ஸ்டோரி பத்தி தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த கோஸ்ட் ஸ்டோரிய யார் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, கமலான்றவங்க சொல்லியிருக்காங்க. இது கமலாக்கு நடந்துச்சா பார்த்தீங்கன்னா கிடையாது. கமலாவோட அண்ணனுக்கு நடந்த விஷயத்த அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்போது, எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ வாங்க நம்ம பயந்துகிட்டே கோஸ்ட் ஸ்டோரிய கேட்போம். இந்த கமலாவுக்கு பார்த்தீங்கன்னா 3 அண்ணன்ங்க இருக்காங்க. 3 அண்ணன்கள 2 பேரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தவங்க இன்னும் கல்யாணம் பண்ணல. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, இந்த சந்தையில வந்து காய்கறிகள்லாம் விப்பாங்கல்ல. ஸோ அந்த வேல தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நார்மலா காலையில போயிட்டு காய்கறி வித்துட்டு வீட்டுக்கு வர்றது அப்படின்னு சொல்லி தான் அவங்க அவங்களோட டெய்லி ரொட்டேட்டிங் முடிச்சுட்டு இருந்திருக்காங்க. இன்னும் டீப்பா இவங்களோட வேலைய பத்தி சொல்லணும்னா, அதுல வந்து ஒரு அண்ணன் இருக்கார்ல, அவரு வந்து என்னன்னா 11 மணி வரைக்கும் அந்த கடைய பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த லோரியில வந்து லோடெல்லாம் ஏத்துவாங்க. அந்த மாரி காய்கறிகள்லாம் ஏத்துனா இன்னும் பணம் கிடைக்கும் அப்டின்ட்டுன்னு 12 மணி வரைக்கும் அவர் வேலை செய்வாரு. ஒரு நாளும் இந்த மாரி தான் நடந்துட்டுருக்கு. ஒருத்தர் வந்து 11 மணிக்கு கடைய மூடிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. இன்னொருத்தர் வந்து அந்த லோடு ஏத்திக்கிட்டு 12 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, அவரு வந்து அந்த லோடு ஏத்திட்டு இருக்கார்ல, லோடு ஏத்திட்டு இருக்கிறப்ப அவரு மறந்துட்டாரு போல சாப்பிடுறதுக்கு. மணி 12 ஆனோனே அவருக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு. ஏத்தி முடிச்சுட்டு, சரி வர்ற வழியில ஏதாவது கடை இருக்கா பார்ப்போம். கடை இருந்தா சாப்பிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு நினைச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருந்தாலும் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில என்ன சொல்றாங்கன்னா, பரோட்டா மட்டும் தான் இருக்கு. பரோட்டா, சிக்கன் கறி, குருமா அந்த மாரி தான் இருக்கு. இதெல்லாம் பேக் பண்ணி தரேன். நீங்க வீட்ல போய் சாப்பிடுங்க. நாங்க கடைய சாத்த போறோம் சொன்னோனே, சரி வேற வழி இல்லாம சரின்னு இவரும் சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு இவரு வராரு. இவரு வந்து மெயின் ரோட்ல வந்துட்டுருக்காரு. மெயின் ரோட்ல வந்துட்டு ஒரு ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த டர்ன் பண்ணுவாங்களாமே. டர்ன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஒரு கிராமத்துக்குள்ள பூரோம். அந்த கிராமத்துக்குள்ள தான் இவங்க வீடு வந்துரும். அப்ப இவரு என்ன பண்றாருன்னா, அந்த டர்னிங் பாயிண்ட் வந்து இடம் வந்தானே, அங்க என்ன ஆகுதுன்னா, அ ஒரு கல்லு தடுக்கி ஒரு மோட்டோ பைக்ல அங்கேயே விழுந்துர்றாரு. அவருக்கு வந்து லைட்டான அடி தான். அப்போ உடனே என்ன பண்றாருன்னா, மோட்டார் பைக் எடுத்துட்டு அவங்களோட கிராமத்துக்குள்ள புகுந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டான்னா, அவர் என்ன பண்றாருன்னா, சரி பசிக்குதுன்னு சொல்லி பரோட்டா வந்துட்டு சாப்பிடுறாரா, நார்மலா 2 சாப்பிட்டாலே அவருக்கு வயிறு நிறைஞ்சிருமா. அன்னைக்குன்னு பார்த்து 3 சாப்பிட்டும் வயிறு நிறையாம, வீட்டுல இருக்கிற சோறு எல்லாத்தையும் போட்டு, அதையும் பயங்கரமா சாப்பிட்டு, ரொம்ப பசிக்குது, பசிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காராம். அதுக்கப்புறம் வீட்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அவர் என்ன பண்றாருன்னா, சரி தண்ணியாச்சும் குடிச்சு வயிற நெறச்சு போன்னு நெறைய தண்ணி குடிச்சுட்டாரு. தண்ணி குடிச்சுட்டு சரி படுக்கலான்னு சொல்லி படுக்க போயிட்டு, மறுநாள் காலையில வந்து மணி 10 ஆகுது. 10 ஆகி கூட அவர் இன்னமும் எந்திக்கல. என்னடா மணி 10 ஆச்சு இன்னும் அண்ணன் எணிக்க காணுமே! அப்படின்னு சொல்லிட்டு கமலா போயிட்டு அவங்க எழுப்புறாங்க. தட்டி பார்க்குறாங்க. உடம்பு ஃபுல்லா ரொம்ப சூடா இருக்குது. உடம்பு ஃபுல்லா காய்ச்சி ஆனோனே, அப்போ உடனே அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, "என்ன இப்படி சூடா இருக்கு உடம்புன்னு" சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அவர கூட்டிட்டு போயிட்டு, ஊசிய போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 மாசமா ஆயி கூட இவங்களுக்கு அந்த காய்ச்சல் நிக்கவே இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, போயிட்டு வராங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்கன்னா, சாதாரணமான காய்ச்சல் தான் நின்னுரும் சொல்லி மருந்து பாட்டுக்கு எழுதி குடுத்துட்டே இருக்காங்க. அப்படி பார்த்தாலும் நார்மலா இவரு வந்து என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சமா தான் சாப்பிடுவாராம். ஆனா இந்த காய்ச்சலையும் இவரு வந்து பயங்கரமா பசிக்குதுன்னு கேட்டு, கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாராம். அப்ப இவங்களுக்கு வந்து டவுட் வந்துருச்சு. இவருக்கு ஏதாவது பேய் கீய் பூந்துருச்சா? ஏன் இவரு இப்படி பண்றாரு? அப்படின்ட்டுன்னு ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, அவங்க அப்பா வந்து இவர தர்காக்கு கூட்டிட்டு போறாரு. பக்கத்துல இருக்கிற தர்காக்கு. அங்க கூட்டிட்டு போனோனே, அங்க வேலை செய்வாங்கல்ல அந்த தர்கால. அப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவரு வந்து எதையோ பார்த்து பயந்திருக்காரு. பயப்படாதீங்க நான் மந்திரிச்சு விடுறேன். எல்லாம் சரியா போயிரும் சொல்லி மந்திரிச்சு அந்த சில இதெல்லாம் குடுப்பாங்கல்ல. அந்த மாரிலாம் குடுத்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இவரு வந்து வேலைக்கு போய் 1 மாசம் மேல ஆகுதுல்ல. அதனால இவரு கூட வேலை செய்றவங்க வந்து ஒருத்தர் இவர வந்து பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரு வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு, இவரு பார்த்த உடனே சொல்ட்டாரு. இவரு மூஞ்சி அப்படியே கருவடைஞ்சு கிடக்கு. இவருக்கு ஏதோ பேய் தான் புடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி வந்து இந்த பேய் ஓட்டுறது இதெல்லாம் ஸ்பெஷலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அந்த பாட்டி வந்து நார்மலா ஆடு மேய்ச்சுட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க போல. அப்போ உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த நபரு அவரோட ஃப்ரெண்டு, அப்புறம் இவரு, அப்புறம் இவங்களோட அப்பா. இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த பாட்டிய பார்க்கறதுக்கு போறாங்க. அப்புறம் இவங்கலாம் அந்த வீட்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அந்த பாட்டி என்ன பண்றாங்க, இந்த அரிசி இப்டி 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 வீசி என்னமோ செய்வாங்கல்ல, அது பேர் எனக்கு தெரியல. அந்த மாரி உட்காந்து அரிசி வச்சு இப்டி இப்டி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாட்டி உடனே கேட்குறாங்க, "ஆ நீ யாரு? எதுக்கு வந்திருக்க?" அப்டின்னு சொல்லி கேட்டானா, அந்த அண்ணன் இருக்கார்ல, அவரு திடீர்னு கோவமாகி, நான் எதுக்கு உன்ட்ட சொல்லணும்? நீ யாரு?" அப்டின்னு சொல்லி கேட்டோனே, "என்ன விரட்ட பார்க்குறியா?" அப்டின்னு சொல்லி கேட்குறாரு அந்த அண்ணன்.
இவரு திடீர்னு இப்படி பேசுறத பார்த்து அவரோட ஃப்ரெண்டுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பயங்கர பயமாயிடுச்சு. "என்னடா இவனுக்கு உண்மையிலே பேய் தான் புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லி குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறப்ப, அந்த பாட்டி சொல்றாங்க, "கொஞ்ச நேரம் கம்முனு இருக்கீங்களா 2 பேரு?" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாட்டி சில மந்திரங்கள்லாம் பண்ணிட்டு கேட்குறாங்க. அப்ப அப்புறமா தான் அது பதில் சொல்லுது. இந்த மாரி அந்த பாட்டி கேட்குறாங்க, "நீ யாரு? எதுக்காக இவனுக்குள்ள வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டானே, அது என்ன பதில் சொல்ல ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா, நான் கடந்த 1 மாசம் முன்னைக்கு இவனோட உடம்புல நான் வந்துட்டேன். நான் எப்படி இவனோட உடம்புல வந்தேன்னா, அவரு அந்த டர்னிங் பண்ணார்ல, அந்த டர்னிங் பண்ண இடத்துல தான் 1 மாசம் முன்னுக்கு ஒரு 3 மாசம் முன்னுக்கு வந்து இந்த ஆத்மா நபர் வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ இறந்து போனோனே, இவரு என்ன பண்ணாரு, அந்த ரேசிங்லாம் ஓடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி அ நைட்டு விடிய காலையிலலாம் இவரும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ரேசிங் ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து இவரு டர்ன் பண்ணவும் அந்த இடத்துல விழுந்து இறந்து போயிட்டேன். அப்படின்னு சொல்லி சொன்னானா, அது மட்டும் இல்லாம எனக்கு பரோட்டானா ரொம்ப புடிக்கும். அதுவும் இல்லாம இவரு வந்து பரோட்டா வாங்கிட்டு அந்த டைம்ல அங்க வந்தாரா, வேணும்னே இவர உள்ள விட்டுட்டு, இவரு உடம்புக்குள்ள நான் பூந்துட்டேன். ஸோ நான் வந்து இதுக்கு மேல நெறைய பரோட்டா சாப்பிடலாம்ல, அதனால தான் இவரு உடம்புக்குள்ள பூந்தேன். அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா சொல்லுது. இது வந்து நமக்கு சிரிப்பா இருக்கலாம். ஆனா அதுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் பாருங்க. அந்த பாட்டி எவ்வளையோ சொல்லி பார்க்குறாங்க. நான் போமாட்டேன், நான் போமாட்டேன். எனக்கு இவன ரொம்ப புடிச்சிருக்கு. நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டுருக்கு. அப்படியே அப்படி இப்படி அந்த பாட்டி சில மந்திரங்கள் எல்லாம் பண்ணிக்கின்னு அந்த ஆத்மாவ விலக்க பார்க்குறாங்க. அப்போ உடனே அது என்ன சொல்லுதுன்னா, "சரி இந்த பையன விட்டு நான் போணும்னா, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். நாளைக்கு 12 மணிக்கு நைட்ல வந்து அந்த டர்னிங் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு 10 பரோட்டா நீங்க வாங்கி வைங்க. சிக்கன் கறியோட எல்லாம் வாங்கி வைங்க. அத நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்ப இந்த பையன விட்டு போறேன்." அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த பாட்டி என்ன சொல்லியிருக்காங்களா, நாளைக்கு வந்து நீங்க 12 மணிக்கு போகும்போது, அங்க போய் சிக்கன் பரோட்டாலாம் நீங்க வைப்பீங்கள்ல, ஸோ அது வைக்கிற மண்ணுக்கு வந்து தனியா போகாதீங்க. ஏன்னாக்கா, அது ஏற்கனவே இவன விட்டு போக மாட்டேன். இவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படி மீறி ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா, அந்த ஆத்மா எப்படி இறந்து போச்சோ, அதே மாதிரி அவர அதே இடத்துல பழி வாங்கிடும். அதனால போய் வைக்கும்போது ஒரு 4, 5 பேர் கூட சேர்ந்து போங்க. அதோட சேர்த்து ஒரு அருவா எடுத்துட்டு போங்க. அப்பதான் அது வந்து அவர ஆக்கமரிக்காது. அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ந ம மெக்கானிக்கா நைட்ல வந்து இவங்க சாப்பாடு வைக்க போறாங்க. ஸோ போனா அந்த கார்னர்ல வந்து இவர ஒண்டி தான் வைக்க சொல்லியிருக்குது அந்த ஆத்மா. சரின்ட்டுன்னு இவரு வைக்க போறாரு. ஸோ வச்சு இப்படி கீழ வச்சு இப்படி எணிக்கிற அந்த கேப்ல வந்து ஒரு ஸ்பீடா ஒரு மோட்டார் பைக் வேகமா வந்திருக்கு. ஸோ வேகமா வந்து இவர இடிக்க வந்திருக்கு. அதுக்குள்ள என்ன பண்ணிட்டான்னா, இந்த கூட இருந்தவங்க அவர டக்குன்னு புடிச்சு இழுத்துட்டாங்க. அவர மட்டும் புடிச்சு இழுக்கல. அவரு அங்கேயே ஸ்பாட்லயே அவுட் ஆயிருப்பாரு. அது நீங்க கேட்கலாம், "அந்த பேயா இருக்குமோ?" அப்படின்ட்டுன்னு. ஆனா பேய் கிடையாது. நார்மலாவே அந்த டைம்ல வந்து அந்த இடத்துல ரேசிங் போவாங்கல்ல, அதுல ஒருத்தனுக்கு ஏதோ பேய் இறங்கிது. அந்த மோட்டார் அவ்ளோ ஸ்பீடா வந்திருக்கு போல. ஏன்னா அந்த அந்த ஸ்பீடுல வந்து மோட்டார் பைக் யாராலயும் ஓட்ட முடியாதாம். அவ்ளோ ஸ்பீடா வந்துச்சாம். ஒரு செகண்ட்ல டக்குன்னு இவங்க மட்டும் பிடிச்சு இழுக்கல, அவரு அங்கேயே இறந்திருப்பாருன்ட்டுன்னு நம்ம கமலா சொல்லியிருந்திருக்காங்க. அந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு வந்து உடம்புல சீக்கெல்லாம் கம்மியாகி, நார்மலா அவரு உடம்பு எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி ஆயிருக்குன்ட்டுன்னு கமலா சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்களப்பா. ஒரே ஒரு பட்டன தான தட்டி விட போறீங்க. தட்டுங்க சொன்னாக்கா தட்டவே மாட்டீங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன தட்டி விட்டுடுங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.